அஜித்குமார் மரண வழக்கு தொடர்பாக கோயில் ஊழியர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. இது பற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கணேசன். முழு விவரம். அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ போலீசார் இன்று சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தில் 5 பேருக்கு சம்மன் வழங்கியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மடப்புற கோயில் நிறுவன பாதுகாப்பு ஊழியர் அஜித்குமார் என்பவர் கடந்த ஜூன் 27ஆம் தேதி தங்க நகை திருட்டு தொடர்பாக மானாமரி உட்கோட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். ஜூன் 28 விசாரணை போது அஜித்குமார் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவுப்படி சிபிஐ விசாரணை செய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக திருப்புவனம், மடப்புறம் ஆகிய இடங்களில் விசாரணை செய்த சிபிஐ போலீசார் இன்று சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்ராளியம்மன் கோயில் உதவி ஆணையர் அலுவலகத்துக்கு வருகை தந்தனர். கோயில் ஊழியர் உதவி ஆணையரின் கார் டிரைவரான கார்த்திக் வேலு என்பவருக்கும் பிரவீன் என்பவருக்கும் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். மேலும் சம்பவம் நடந்த ஜூன் 27ஆம் தேதி நிகிதாவின் காரை எடுத்துக்கொண்டு சென்று பார்க்கிங்கில் நிறுத்திய ஆட்டோ டிரைவர் அருண் என்பவருக்கும் சம்மன் வழங்கியுள்ளனர். மேலும் அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார் மற்றும் வினோத்குமார் ஆகியோருக்கும் சம்மன் அனுப்பியுள்ளனர். நாளை காலை 10:30 மணிக்கு மதுரை சிபிஐ அலுவலகத்தில் 5 பேரும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் கோயில் உதவி ஆணையர் கணபதி முருகன் என்பவரிடம் சிறிது விசாரணை செய்துள்ளனர். சிபிஐ விசாரணை தற்போது சூடுபிடித்துள்ள நிலையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் சிபிஐ குற்ற வழக்கு விசாரணை தொடர்பாக விவரங்களை மதுரை ஹைகோர்ட்டில் சமர்ப்பிக்க உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கணேசன்.